ஹாய் விவாஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் ஆறுமுகம் தான் கரும்பு காட்ட மாடை விட்டு அழிச்சாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்போ பைரவியும் அழுதுகிட்டு போயிடுறாங்க. அன்னபூர்ணி அம்மா வந்து டே ஆறுமுகம், நீ ஆடா செஞ்ச, நீ ஆடா இது மாதிரி பண்ண, ஒரு கட்டின பொண்டாட்டி நல்லா அவள் விளைச்சாலடா, அவள் முன்னுக்கு வரது உனக்கு பிடிக்கலையா, அவள் உனக்காக தானடா செய்தா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா ரெண்டு கையாலையும் ஆறுமுகத்தை பலார்னு அரைகிறாங்கங்க. அரைஞ்சதும் அப்படியே கூனி குறுகி நிற்கிறாரு ஆறுமுகம். உடனே வந்து சஞ்சய் சொல்கிறாரு, ஏன் சஞ்சய், பைரவி வந்து எவ்வளோ படித்த பொண்ணு, உனக்கு அவள் கிடைச்சதே பெரிய விஷயம். ஆனால் அந்த வாழ்க்கையை வந்து உனக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்க தெரியலையே, பைரவியை சந்தேகப்படுற, இது மாதிரி செஞ்ச, எப்படி நீ பைரவி முகத்தில் முழிப்ப, பாவம் பைரவி, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன தான் பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் போகிறாருங்க. உடனே சிவா வந்து, நீ இது மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆறுமுகம். பைரவி உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, உனக்காக தானே அவங்க விளைச்சலை வச்சாங்க. நீ ஒரு விவசாயியாக இருந்து நீ அதை மதிக்காமல் கரும்பு காட்ட நீயே அழிச்சிருக்கியே, எதுக்குடா உனக்கு இந்த புத்தி வந்தது, எப்படி இதெல்லாம் தோணுச்சின்னு சொல்லிட்டு சிவாவும் போயிடுறாரு. பைரவி மேலே இருக்கிறா பாரு, அவளை போயிட்டு சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே ஆறுமுகம் என்ன பண்ணுறாருன்னா மாடிக்கு போகிறாரு. மாடிக்கு போனால் பைரவி அவங்க ரூமில் அழுதுகிட்டு உக்காண்டிருக்காங்க. உடனே ஆறுமுகத்தை பார்த்துச்சு, என் முகத்துலையே நீ முழிக்காத, எனக்கு வந்து உன் முகத்தில் முழிக்கிறது பிடிக்கவே இல்லை, நீ முதல்ல வெளியே போ, அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. உடனே ஆறுமுகம் அவர் ரூமில் வந்து அழுகுறாருங்க, பரண்டு அழுகுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே அவரை முகத்தை காட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பைரவி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அட்வொகேட்டை பார்க்கறதுக்காக போயிட்டு வராங்க. போயிட்டு வந்ததும் ஆறுமுகம் வெளியே போகிறாரு. பைரவி உள்ளே வராங்க. அப்போ ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க, ஆறுமுகம் இங்கே பாரு, நான் இப்போ கோர்ட்லேருந்து தான் வரேன், எனக்கு வந்து உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் கேஸை அப்ளை பண்ணிட்டு வரேன், நீ வந்து எனக்கு கையெழுத்து போட்டு கொடு, அதை விட்டுட்டு நீ வந்து நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்காக லூசு மாதிரி எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சிந்துவும் பார்க்குறாங்க. அன்னபூர்ணி அம்மா அதுக்கப்புறம் ஆறுமுகத்துக்கிட்ட வந்து, ஆறுமுகம், பைரவி எவ்வளோ படித்த பொண்ணுடா, உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அவள் ஏற்றுக்கிற டைமில் நீ இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிட்டியே, அவள் எப்படி உன்னை மன்னிப்பா, இனிமேல் நானே சொல்கிறேன்டா, ஒரு காலமும் பைரவி இதுக்கு மேலே உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கவே மாட்டா, நீ படிக்காதவன், அவளுக்கு ஈக்குவல் இல்லைன்ற புத்தியை நீ காமிச்சிட்டியாடா, உனக்காக தானடா அவள் எல்லாமே செய்தா, ஏண்டா உன் கரும்பு காட்ட நீயே அழிக்கிறதுக்கு உனக்கு எப்பட்றா மனசு வந்தது, அவள் மனசு எவ்வளோ வேதனைப்படும்டா இதை கேட்டு அப்படின்ட்டு அன்னபூர்ணி அம்மாவும் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் மனசு தாங்காமல் ஆறுமுகம் வந்து அவங்க வீட்டு மாடியில் வந்து படுத்துக்கிறாரு குடிச்சிட்டு. ஒன்றுமே தெரியாமல் படுத்து கிடக்கும்போது அந்த இடத்துல சிவா வராரு. சிவா வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன் ஆறுமுகம் இந்த இடத்துல படுத்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை எழுப்புறாரு. ஆறுமுகத்தை எழுப்பினா ஆறுமுகம் போதையில் இருக்கிறாரு. ஏய், நீ குடிச்சிருக்கியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சிவா. உடனே வந்து, நீ இது மாதிரி குடிச்சிருந்தா இதை பெரியம்மா பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கடா, ஏன்டா இது மாதிரி பண்ண அப்படின்னு சொன்னால், உடனே வந்து ஆறுமுகம், உனக்கு ஏன் தான் இப்படி புத்தி வந்தது, சொந்த கரும்பு காட்டியே நீ அழிச்சிட்டியே, நான் எவ்வளவோ சொன்னேனடா, நீ ஏன்டா இப்படி பைரவி மனசு மாறுற நேரத்தில் இது மாதிரி செஞ்ச அப்படின்னாக்கா, இல்லைடா சிவா, அந்த சஞ்சயும் நான் சந்தேகப்படுறேன்னு சொன்னான், ஆனால் நான் சந்தேகம்லாம் பல்லடா பைரவியை, நான் வந்து எனக்காக ஒரு உதவி பண்ணுறியா, பைரவி கிட்ட எனக்காக போய் பேசு சிவா அப்படின்றாரு, என்னை மன்னிக்க சொல்லு சிவா அப்படின்றாரு. நீ இது மாதிரி குடிச்சிட்டு இருந்தா நான் என்னடா போய் பேசுறதுன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவள் ஒவ்வொரு சொல்லு சொன்னதும் என் உசுருக்குள்ளே ஊசி மாதிரி குத்துது, நான் எதனால் தெரியுமா கரும்பு காட்டை அழித்தேன், பைரவி வந்து அந்த கரும்பு காட்டை நல்லா விளைய வச்சு காமிச்சாக்கா எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட்டு தரணும், உன்னை விட்டு நான் போயிடுவேன்னு என்கிட்ட சவால் விட்டா, அதனால தான் அது நல்லா விளைஞ்சுது, எங்கே நல்லா விளைஞ்சிருச்சுனாக்கா அவள் என்னை விட்டு போயிடுவாளோன்ற பயத்தில் தான் நான் வந்து கரும்பு காட்டை மாடை விட்டு அழித்தேன், அதனால தான் நான் இந்த தப்பை செஞ்சேன், வேறு எதுக்காகவும் இல்லை அப்படின்னு அழுகுறாரு. சிவா அவரையே பாவமாக பார்க்குறாருங்க. நாளைக்கு சிவா போயிட்டு பைரவி கிட்ட என்ன சொல்லுவாருன்னு நாளைக்கு பார்ப்போம். அதுவரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.